வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் அண்ணா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் பாசிபிள் இஃப் அ காய் வித் நாகதோஷம் அண்ட் செவ்வாய் தோஷம் கெட் மேரிட் வித் a lady without any தோஷம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அம்மா ஒரு விஷயம் சொல்லவா? இயல்பாக இந்த நாக தோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன, களத்திர தோஷம்னா என்ன, மாங்கல்ய தோஷம்னா என்ன, இன்னைக்கு இதை ஒரு பார்வை பார்த்துருமா? ரொம்ப பேருக்கு இந்த மாதிரியான அமைப்பு இயல்பாகங்க. ராசிக்கும் லக்னத்துக்கும் இது ரெண்டுக்கும் பொருந்தும். ராசிக்கும் சரி, லக்னத்துக்கும் சரி. 2 7 இதுல என்ன 2 4 7 8 12ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் தான் இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. இதை தாண்டி சனி 12ல இருந்தா 2 பார்ப்பாரு. ஓகே, இந்த கிரகங்கள், அதாவது இந்த சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த பிளானட் தாங்க நம்ம இந்த தோஷ பரிகாரங்களுக்கு மெயின் ஒரு மோடாலே இவங்க தான். இவங்க இந்த 4 கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் செவ்வாயும் ராகுவும் இல்லை, ஜோசியமெல்லாம் பரிகாரமெல்லாம் அப்படியே என்ன பெரிய நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கும். ஓகே, ராசிக்கு 2ல ராகு வந்துடுறாரு, 8ல கேது போயிடுவாரு. ராசிக்கு 2ல கேது வந்துடுறாரு, 8ல ராகு வந்துருவாரு. ராசியில கேது வந்துடுறாரு, 7ஆம் இடத்துல ராகு வந்துருவாரு. லக்னத்துல ராகு வந்துடுறாரு, 7ஆம் இடத்துல இவர் வந்துருவாரு. அதே மாதிரி சனி 2 இருந்தா 8 பார்ப்பாரு, 8ல இருந்தா 2 பார்ப்பாரு. செவ்வாய் 2ல இருந்தா 8 பார்ப்பாரு. செவ்வாய் லக்னத்துல இருந்தா 7 8 பார்ப்பாரு. இப்படின்னு ராசிக்கும் லக்னத்துக்கும் திருமண பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் பாவகத்தை, குடும்பம் அமையக்கூடிய பாவகம் என்ற அமைப்புகளை அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தை பார்த்து குடும்பம் அமைவதை தடுக்கிறது தாங்க அந்த செவ்வாய் தோஷம் அமைப்பு. சரி, அப்ப செவ்வாய் தோஷமே இல்லையா? செவ்வாய் தோஷம் செவ்வாய் தசையில மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு ஹெவியா வேலை செய்யும். ஏன்னா அவங்களுக்கு தான் செவ்வாய் மகா பவர், எங்க இருந்தாலும் கெடுப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமா? நீங்கள் ஒரு மிதுன லக்னமாகவோ, நீங்கள் ஒரு கன்னி லக்னமாக காரராக இருந்தீங்கன்னா, செவ்வாய் தசை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக 2 7 8ஆம் இடத்தோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை தடம் புரட்டி போடக்கூடிய வேலையை அப்படியே லக்னாதிபதியோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு, எப்படியும் செவ்வாய் தன்னுடைய வேலையை செஞ்சே தேர்ந்திருப்பாரு. என்ன பண்ணுவாரு? 2ல இருந்தாருன்னா குடும்பத்தை கெடுப்பாரு, ஆரோக்கியத்தை கெடுப்பாரு, வருமானத்தை கெடுப்பாரு, ஆயுளை கெடுப்பாரு. செக் பண்ணி பாருங்க. அப்போ இதே செவ்வாய் மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இவர் லக்ன ராஜயோக அதிபதிங்க, 2 9க்குரியவர். அந்த ரெண்டுமே பணபர ஸ்தானங்கள் வேற. 2 9 அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மீன லக்னத்துக்கு கெடுப்பாரா? எப்படிங்க கெடுப்பாரு? கெடுக்க மாட்டார்ல, அவர் தான் பூர்ண ராஜயோக அதிபதி. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு. செவ்வாய் தசையில மிகப்பெரிய யோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போறீங்கன்ற மாதிரியான விஷயங்கள் செவ்வாய் தசையில தானே நடக்கும். அப்ப இந்த அமைப்பு கூடவே நாகதோஷம் மிந்திலாம் எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு இடையில இருந்தாக்கா அது ஒரு மாதிரியான காலசர்ப்ப தோஷம்னு சொன்னாங்க. ராசிக்கு 7 8 லக்னத்துக்கு 7 8 இருந்தா காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், அந்த தோஷம். இப்போ ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் போலக்கு, அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ இது என்ன வகையில? அந்த ராகுவும் கேதுவும் தசை நடத்துறாங்க. ராகு தசை நடக்குதுங்க. ராகு சுக்கிரனோட தொடர்புல இருக்கிறாரு, சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காரு, 3 11ஆம் பாவகங்கள்ல இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாருமே குரு சுக்கிரன் தொடர்புல இருக்காரு. உங்களுக்கு ராகு தாங்க கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுப்பாரு. இதே ராகு எங்க வேணாலும் இருக்காரு, சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த ராகு அப்படியே கெடுப்பாரு. ஜோசியத்துல எப்போதுமே ஒரு விஷயங்க, ஒரு கிரகம் இதுதான் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு நீங்க என்ன கேக்குறீங்க? இப்போ உங்களோட கேள்விக்கு வருவோமே. உங்களுடைய கேள்வி இதுல சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தா வேற கலத்திர தோஷம். இதுல என்னன்னா முட்டாள்தனம்னா, சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிஷ்பலம், அவர் அங்க ஸ்தான பலம் இல்லைனாலும் கூட லக்னத்தை சுபத்துவப்படுத்துவாரு, ராசியை சுபத்துவப்படுத்துவாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த சுக்கிரன் மிகப்பெரிய வலிமையான நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பாரு. இந்த கலத்திர தோஷ குப்பைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இப்போ உங்களோட கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒருத்தர், செவ்வாய் தோஷமே நாகதோஷமே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா. ஃபெக்டா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ராசி லக்னத்துக்கு 2 7 8ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு ஒருத்தருக்கு 32 வயசுக்கு பிறகுதான் கல்யாணத்தை கொடுப்பாரு. இந்த எந்த பாதிப்பும் இல்லாம ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம் சூப்பரா இருக்கு, அவர் 23 24 வயசுலாம் கல்யாணம் பண்ணிடுவார். டிஃப்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ அடிக்கடி கொஞ்சம் பர்சனலா பேசும்போது சில விஷயம் சொல்லுவேன். 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் திருமண அமைப்புகளை என்ஜாய் பண்றது வேற, 30ல இருந்து 40க்கு பிறகு போறப்போ உங்களோட திருமண அமைப்புகளை என்ஜாய் பண்றது வேற. கமிட்மெண்ட், சொசைட்டி, அது இதுன்னு இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த அமைப்புகள்லயே 2 பேருக்கும் ஒத்து வராது. லக்ன சுபத்துவம் ராசி சுபத்துவம் மெயினா பொருத்தத்துக்கு வருது. ஓகேங்களா? நீங்க 10 பொருத்தம், குத்து பொருத்தம், எத்து பொருத்தம், எந்த பொருத்தம் வேணாலும் பாருங்க, அது ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லை. ஆனால்
லக்ன சுபத்துவன்ற அமைப்பு 2 பேரும் ஒத்து வராங்களா, எவ்வளவு பெரிய இக்கட்டான அமைப்புகள்லயும் 2 பேருக்கும் ஒரு 35 வருஷத்துக்கு ஆயுள் அமைப்பு இருக்கா, குழந்தை அமைப்பு இருக்கா. இப்ப இன்னொன்னு கேட்பீங்க, குழந்தை இல்லாத இந்த மாதிரியான அப்படியே ஜகஜால கில்லாடி ஜோதிடர்லாம் இருக்காங்க. குழந்தை இல்லாத ஒருத்தரையும் குழந்தை இருக்கிற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வந்துடும். இப்படிலாம் இருக்கு. இப்படிலாம் உண்மையா? சத்தியமா அப்படி ஒரு விஷயம் இல்லைங்க. குழந்தை உள்ளவரும் குழந்தை இல்லாதவரும் கல்யாணம் பண்ணா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அது எப்படிங்க மனைவிக்கு மட்டும் தனியாக குழந்தை பிறக்கும், அது எப்படி கணவருக்கு மட்டும் தனியாக குழந்தை பிறக்கும்? அப்படிலாம் பிறக்காதுல்ல. கணவன் மனைவி இறந்தா தானே பிறக்கும், இணைந்தால் தானே பிறக்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே அமைப்பு இருந்தால் தான் பிறக்கும். நீங்கள் கேட்ட நாகதோஷத்துக்கு இந்த குழந்தை அமைப்பு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹஸ்பண்ட் மட்டும் பெரிய கோடீஸ்வரருங்க, ஒய்ஃப் வந்து கிளீனிங் அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்காங்க சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கோடீஸ்வரராக இருந்தால் ஒய்ஃப் கோடீஸ்வரராக தான் இருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி 2 7 8 பிரச்சனை வந்து ஏதாவது இந்த அவங்க லைஃபுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகிற அமைப்புகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறதே தவறுமா? ஏன் கேள்வி கேட்குறதே தவறு அப்படின்னா, குழந்தை உள்ள ஒருவரும் குழந்தை இல்லாத ஒருத்தரும் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ணுவாங்க, டிவோர்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குற அமைப்புகளில் இந்த இடத்துல தாங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவர் கோர்ட்டுக்கு போக மாட்டாருன்னு அடிக்கடி சொல்வேன். அசிங்கப்பட மாட்டார், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய மாட்டார். லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருந்தா என்ன நடக்கும்? இடையிலே பாதி பிரச்சனை கல்யாணம் வரைக்கும் போனுச்சுங்க, நிச்சயம் அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அப்படியே பிரிஞ்சுட்டோங்க. செக் பண்ணி பாருங்க, ஒத்து வராத ஜாதகமாக தான் இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.